ரவி ஒரு கிராமத்து கூலி தொழிலாளி. அவருடைய உலகம் 2 குழந்தைகள், மகள் நந்தினி, மகன் சூர்யா. மனைவி சில வருடங்களுக்கு முன் உடல்நலக்குறைவால் இறந்து விட்டார். அதற்கு பிறகு ரவி ஒரே நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் மாறினார். காலை 5 மணிக்கு எழுந்து சாப்பாடு சமைப்பார். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவரும் வேலைக்கு செல்வார். மாலை சோர்ந்து வந்தாலும், படித்தீங்களா பசங்களா என்று சிரித்தபடியே கேட்பார். அவரின் கனவு பெரியது இல்லை, ஆனால் ஆழமானது. நான் சந்தித்த கஷ்டம் என் குழந்தைகளும் சந்திக்கக்கூடாது என நினைத்தார். ஒரு நாள் நந்தினி சொன்னால், அப்பா, நான் டாக்டர் ஆகணும்ப்பா. பின்பு மகன் சூர்யா சொன்னான், அப்பா, நான் இன்ஜினியர் ஆகணும்ப்பா. ரவி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். அவரிடம் இருந்து ஒரு சிறிய நிலம் மட்டுமே. அந்த நிலத்தை விற்க ஏற்பாடு செய்தார். பின்பு அதை விற்றும் முடித்தார். அது அவரின் கடைசி சொத்து. பணம் கொடுத்தபோது சொன்னார், எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் உயர்ந்து நிற்கணும், அது மட்டும் போதும். அந்த சிரிப்பின் பின்னால் அவருடைய இதயம் கிழிந்து கொண்டிருந்தது. வேலை இடத்தில் ரவிக்கு அடிக்கடி மார்பு வலி ஏற்படும். ஆனால் அவர் யாரிடமும் சொல்லவில்லை. இப்போ நான் விழுந்தால் என் குழந்தைகளின் கனவும் விழுந்துடும். அதனாலே அவர் வலியை மறைத்து தன் வேலையை தொடர்ச்சியாக செய்தார். ஒரு நாள் மாலை மழை பொய்து கொண்டிருந்தது. அவர் வீட்டின் முன்பு அமர்ந்து குழந்தைகள் சிறு வயதில் எடுத்த புகைப்படத்தை பார்த்தார். அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது, ஆனால் முகத்தில் மட்டும் சிரிப்பு. ஒரு நாள் ரவி வேலை செய்யும்போது மயங்கி விழுந்தார். பின்பு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நந்தினி, சூர்யா இருவரும் இதை கேள்விப்பட்டதும் அவசரமாக மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். முதல் முறையாக அவர்கள் அப்பாவின் பலவீனத்தை பார்த்தனர். மருத்துவர் மெதுவாக சொன்னார், நீண்ட நாட்களாக இதய பிரச்சனை. அவர் அதை கவனிக்கவே இல்லை. அந்த வார்த்தை குழந்தைகளின் மனதை நொறுக்கியது. நந்தினி அழுதபடி சொன்னாள், அப்பா, நீங்கள் தான்பா என்னுடைய முதல் ஹீரோ. மகன் சூர்யா கையை பிடித்து சொன்னான், இனி நாங்கள் உங்களை பார்த்துக்குவோம்ப்பா. ரவி மெதுவாக சிரித்தார். என் கனவு நிறைவேறப் போகுது மக்களா. அந்த அறையில் முதல் முறையாக அப்பா மட்டுமல்ல, குழந்தைகளும் பெரியவர்கள் ஆனார்கள். ஒரு அப்பாவின் கனவு பணத்தால் உருவாகாது, தியாகத்தால் உருவாகும். நம்ம வாழ்க்கையில் இருக்கும் உண்மையான ஹீரோ வீட்டில் அமைதியாக உட்கார்ந்திருப்பார். அவர்தான் அப்பா.